திரு விஜயகிருஷ்ணா, இத்தனை நேரம் நாங்கள் பேசினோம். நீங்கள் பொறுமையாக எல்லாருடைய பதிலுக்கும் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்ல போகிறது? முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்ன வரேன். இன்றைக்கி சொன்னது ஃபஸ்ட்டு, இன்றைக்கி சொன்னதுக்கு முன்னாடி 2014 19 சொன்னது வரேன். அவர் 2014-19 என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் அ டிசாஸ்டர்ஸ் ஃபார் த கண்ட்ரி டு ஹவ் நரேந்திர மோடி as PM. 2019 2014 கவர்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, சேட் ஸ்டோரி ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றாரு. இது இந்திய நிலைமைக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, பப்ளிக் டிஸ்கோர்ஸ் ஹஸ் பீன் லோயஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் லெவலில் பப்ளிக் டிஸ்கோர்ஸ் ரொம்ப இறங்கி போயிடுச்சு. ஆக்சுவலி இந்த டெமோக்ரஸியில் இந்த பப்ளிக் டிஸ்கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் குறிப்பாக இந்த எலெக்ஷன் நேரங்களில் எலெக்ஷன் நரேட்டிவ்ஸை இந்த நாட்டை அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது எதுனா பப்ளிக் டிஸ்கோர்ஸு. இந்த டெமோக்ரஸிக்கு டிஸ்கோர்ஸ், டெலிபரேஷன், டிபேட்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இது இல்லாமல் ஒரு டெமோக்ரஸி ப்ராஸ்பரே பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன், டிஸ்கோர்ஸ் இஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. நீங்கள் பிரதமரோட நரேட்டிவ்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் இந்த செகண்ட் ஃபேஸ் வரைக்கும் டெவலப்மெண்ட்டும் பேசுகிறாரு, தன்னைத்தானே விகாஸ் புருஷன்ற அளவுக்கு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா இந்து முஸ்லீம், அப்புறமேட்டு இந்து, அதான் இப்போ முஸ்லீம் லீக் மேனிஃபெஸ்டோ, எங்கள் மேனிஃபெஸ்டோவில் இல்லாத வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு. நீங்கள் கூட ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க. குறிப்பாக மந்திர் மஸ்ஜித்னு 421 வாட்டி சொல்கிறாரு. முஸ்லீம் பாகிஸ்தான்னு 224 வாட்டி சொல்கிறாரு. அதான் நீங்கள் சொன்னீங்க. இதோட அஜெண்டாலாம் நீங்கள் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒற்றுமைக்கு எதிரான பாலிடிக்ஸ் பேசுகிறார். அதுக்கு அடுத்து இன்றைக்கி மாநிலங்களோட ஒற்றுமைக்கு எதிராக பிரதமர் பேசுகிறாரு. இது எல்லாம் ஒரு விஷயத்தை என்ன உணர்த்துதுன்னா, பிரதமரோட தன்னிலையில் ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம் இருக்குது. இவங்க நிறைய கருத்து சொன்னாங்க. அதில் ஒரு கருத்து என்னென்னா, பிரதமருக்கு ஓய்வு தேவை. ரொம்ப தன்னிலை தடுமாற்றம், ரொம்ப செல்ஃப் கான்ட்ரடிக்டரியாக பேசுகிறாரு. ரொம்ப அவர் மேனிஃபெஸ்டோவில் இல்லாததோ இல்லை மக்கள் இந்தியான்ற ஒரு சிந்தனைக்கு எதிராக பேசுகிறாரு பிரதமர் அவர்கள். இது என்ன, இது இவங்க சொன்னார் சார் பேசும்போது, ஃபஸ்ட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன்ன்ற வார்த்தை எங்கள் மேனிஃபெஸ்டோவில் கிடையாது. இருந்தால் தயவு செஞ்சு நிரூபிங்க. ரீடிஸ்ட்ரிபியூஷன்ன்ற வார்த்தை கிடையாது. என்னென்னா இவங்களோட மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, காங்கிரஸ் இந்த வெல்த் இன்இக்வாலிட்டி அண்ட் இன்கம் இன்இக்வாலிட்டி அட்ரஸ் பண்ணுறாங்க. இந்தியாவோட டாப் 1% கிட்ட 40.1% அசட்ஸ் இருக்குது. அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு 5 மேஜர் கம்பெனிஸ் கிட்ட 18% ஆஃப் அசட்ஸ் இருக்குது. இன்கம் இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. டாப் 1% கிட்ட வெறும் 22.6% இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்குது. இதை காங்கிரஸ் அட்ரஸ் பண்ணுது. இந்த டிஸ்பாரிட்டிஸை கம்மி பண்ணோம். சாதாரண மக்களுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. சார் கூட பேசினார். அது என்னன்னா, ஒரு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், 80 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம்ன்றது எடுத்துகிட்டு வந்தது நாங்கள். சரிங்களா? அதுக்கு நீங்கள் 2013 நீங்கள் அதுக்கு எந்த கிரெடிட்டும் நீங்கள் கிளைமே பண்ணக்கூடாது. என்னென்னா, இந்த 5 கிலோ அரிசி பற்றி பேசுகிறீங்களா, இந்த 5 கிலோ அரிசியோ இல்லை கோதுமையோ ஏதோ ஒரு ஊரில் கொடுக்குறாங்க. இதுக்கு சப்ளிமெண்ட்டாக பல்சஸ் அண்ட் சீரியல்ஸ்னு ஒன்று தேவைப்படும். இந்த பல்சஸ் அண்ட் சீரியல்ஸோட இன்ஃப்ளேஷனை பற்றி ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த பல்சஸ் அண்ட் சீரியல்ஸு கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 17% அதிகமாகிருக்கு ரேட்டு. இந்த இன்ஃப்ளேஷனை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? லோக் நிதி ஒரு சர்வே எடுக்குது எலெக்ஷன் முன்னாடி. ஆக்சுவலி இவங்களோட டிஃபீட் எப்போனா மார்ச் மாதத்துலேயே டிக்ளேர் ஆயிடுச்சு. மார்ச் மாதத்தில் லோக் நிதி சர்வே என்ன சொல்லுதுன்னா, த காஸ்ட் டிட்டர்மினிங் திஸ் எலெக்ஷன் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன். என்னன்னா, வேலை வாய்ப்பின்மையும் விலைவாசி உயர்வும் தான் இந்த எலெக்ஷனோட ஃபேக்டர். பிரதமர் எந்த இடத்துலயாவது இன்ஃப்ளேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அட்ரஸ் பண்ணாரா? இல்ல. எந்த இடத்துல மன்மோகன் சிங் சொல்லி காட்டுறாரு. அவரும் அதான் சொல்றாரு. எங்க தலைவர் கார்கே அவர்கள் சொல்லும் போதும் இந்த மத பிரிவினைகள், மாநில பிரிவினைகள், இதை பத்தி எல்லாம் பேசுற இதே பிரதமர் எதுக்கு இந்த விஷயங்களை பேசல? அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், இது இப்போ கூட ரீசெண்டாக பிரதமர் சொல்லியிருக்காரு, 125 நாளில் நான் ஏதோ யூத் ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணுவேன்னு. சார் 10 வருஷம் உங்களுக்கு கொடுத்தோம் சார். நீங்கள் 10 வருஷம் என்ன பண்ணியிருக்கீங்க? யூத்துக்கான ப்ராப்ளம்ஸ் எந்த விதத்தில் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க? அன்எம்ப்ளாய்மெண்ட் பீக்கில் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாருக்குமே எல்லா சமுதாயத்தினர்கிட்டையும் அதிகமாக இருக்குது. பொதுப்பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு உட்பட எல்லாமே அதிகமாக இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் இன்ஃப்ளேஷனை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. சாதாரண மக்கள், சார் கூட ஏதோ சொன்னார், வாங்கும் சக்தி என்ன இருக்குது? நான் சொல்லட்டுங்களா, ரெக்கார்டு இருக்குது. உங்கள் டைமில் மக்களோட பர்ச்சேசிங் பவர் ரொம்ப மோசமாக விழுந்திருக்கு. விவசாய தொழிலாளர்களோட வருமானம் ஸ்டாக்னேட் கூட ஆகல, டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. இதை பற்றி எதுவுமே பேசாமல் நீங்கள் இல்லாததை பற்றிலாம் பேசுகிறீங்க. நீங்கள் இந்த டிஸ்கோர்ஸுக்கு இந்த எலெக்ஷன் சப்ஸ்டாண்டர்டாக போனதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ரிமூவ் பண்ண வீடியோஸ் சொல்லும்.
எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன வீடியோஸை ரிமூவ் பண்ணி நீங்கள் கர்நாடகாவில் போட்ட வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை எந்த வீடியோஸாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷன் ரிமூவ் பண்ண வீடியோஸ் சொல்லுது உங்கள் ஸ்டோரி. அந்த வீடியோஸ் உங்களோட இந்த எலெக்ஷன் அஜெண்டா என்னன்னு சொல்லுது. உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த 10 வருஷத்தில் செஞ்ச சாதனைகள்னு ஒன்றுமே இல்லை, வெறும் மக்கள் வேதனைகள் தான் இருக்குது. அதனால நீங்கள் கான்ஸ்டியூஷனில் இல்லாததோ இல்லை நடைமுறை சாத்தியம் இல்லாததோ இதை மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க. விவேகானந்தரோட இதுக்கு போகிறீங்க. விவேகானந்தரோட மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் அண்ட் யூனிவர்சல் அக்செப்டன்ஸ். இது ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம். இந்த சித்தாந்தங்களுக்கு நேர் எதிர்மறையானவங்க யாருன்னா நீங்கள் தான். விவேகானந்தர் 1893 ஒரு சிகாகோல the first meeting it was conducted by மரியாதைக்குரிய விவேகானந்தர், brothers and sisters of USA, the clapping continuously to be continued. ரொம்ப நேரம் இருந்துச்சு அந்த கிளாப். அவர் சொல்றாரு இஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் பைகாட்ரி அண்ட் ஃபெனாட்டிசிசம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஏன் மெயினாக நீங்கள் வளர்ச்சியை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்களே? நீங்கள் வேலை வாய்ப்பின்மையும் இன்ஃப்ளேஷனை பற்றியும் பேசாமல் நீங்கள் வெறும் இந்த ஒற்றுமைக்கு எதிரான அரசியலை மட்டும்தானே பேசுகிறீங்க. நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வரீங்க, எதுக்கு தமிழ்நாட்டை பற்றி இதுவாக பேசுகிறீங்க? நீங்கள் பேசுகிறீங்க. அதுக்கு அடுத்து சார் நான் பேசுகிறேன், உங்கள் அமைச்சர் ஸ்மிருதி இரானி இன்னைக்கு உங்கள் யூபி யோகி ஆதித்யநாத் என்ன பேசுகிறாரு? இன்னரிட்டன்ஸ் டாக்ஸ் பற்றி பேசுகிறீங்க. எங்கே இருக்குது? நீங்கள் கார்பரேட் எங்கள் மேனிஃபெஸ்டோவில் இல்லை. நீங்கள் கார்பரேட்டுக்கு எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க? ஏன் லேபர் இன்டென்சிவாக இல்லை? உங்கள் க்ரோத்தோட ப்ளூ பிரிண்ட் என்ன? அது எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கு? நீங்கள் வைப்ரண்ட் குஜராத் பண்ணீங்கல்ல, வைப்ரண்ட் குஜராத்தோட ஃபுல் அவுட்கம் நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ எனக்கு வைப்ரண்ட் குஜராத் சொல்கிறீங்க, அது எந்த அளவுக்கு லேபர் வளர்த்துருக்கு? ஏன் நீங்கள் உங்கள் பிரதமர் குஜராத்தோட முதலமைச்சராக இருக்கும் போதே ஜாப் க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர் குஜராத்தோட முதல்வராக இருக்கும் போது எவ்வளோ தூரம் எஜுகேஷனுக்கு அவங்க பட்ஜெட்டில் அலாட் பண்ணார். இது எதுவுமே பண்ணலை. நீங்கள் இது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ஒரு தப்பான அரசியலை முன்னெடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. உமனை பற்றி பேசுகிறாங்க. பிரதமர் ஒரு பேட்டியில் கூட பேசியிருப்பார், விமன் ஃப்ரீ பஸ் கொடுத்ததுனால மெட்ரோ யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அது என்ன? நீங்கள் அப்போவும் நீங்கள் பணம் யாருக்கு வருமானத்தை பற்றி தான் யோசிக்கிறீங்க. சார், விமனுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்ததுனால எவ்வளோ நன்மைகள். அது தே ஆர் எம்பவர்டு. இன்றைக்கி நாங்கள் மகாலட்சுமி சொல்கிறதும் அதுதான். இதே ஆர் எம்பவர், விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக பேசுகிறவங்க. அம்பேத்கர் கூட சொல்லியிருக்காரு, ஒரு பெண்களோட ப்ராக்ரஸை வச்சு தான் ஒரு சமுதாயத்தோட ப்ராக்ரஸே பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். நீங்கள் அந்த ப்ராக்ரஸ்க்காக நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க? நீங்கள் இப்போ மணிப்பூரில் பெண்கள் அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணாங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போது எம்ஐசிரி ஆஃப் காட்ன்ற தீமில் பேசுகிறீங்க. பிரதமர் என்ன பண்ணாங்க? விமனுக்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ அட்ராசிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுக்காக உங்கள் பதில் என்ன? இது எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் இது எதுவுமே பேசாமல் இல்லாததை மட்டும் பேசுகிறீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பொதுவாக இந்த ப்ரோ பாப்புலிஸ்ட் தீம் இல்லை மக்களுக்கு அகேன்ஸ்டாக தீமில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்கனாமிக் கிரைசிஸை வளர்த்துருவாங்க. ஆனால் என்னென்னா, இந்த எக்கனாமிக் கிரைசிஸை அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லாத ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸை எக்ஸாஜரேட் பண்ணி கவர் பண்ணுவாங்க. இன்றைக்கி நாட்டில் நடக்கிறது அதுதான். இன்றைக்கி என்னென்னா, நாடு ஃபுல்லாக எக்கனாமிக் கிரைசிஸில் இருக்குது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி இன்றைக்கி நாடோட எக்கனாமி ரொம்ப கொலாப்ஸில் இருக்குது. சரிங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இந்தியாவோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். சரிங்களா? ஹியூமன் ரிசோர்ஸஸ். இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க? அதாவது அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, கொரியா போன்ற இடங்கள்லாம் அவங்க ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஃபியூச்சரில் டெப்ரிஷியேட் ஆகும்னு இன்னைக்கு ஃபர்டிலிட்டிக்காக சைல்டு இது பண்ண நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. நம்ம கிட்ட இது ஒரு பெரிய வரம். அதை நீங்கள் மிஸ்அப்ரோப்ரியேட்டாக யூஸ் பண்ணாதது என்ன? மிஸ்அப்ரோப்ரியேட்டாக அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. யூஸே பண்ணலை கிட்டத்தட்ட. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர். அது கண்டெம்பரரி பிளண்டர் இல்லை, ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர். நீங்கள் சரி, அதாவது இந்த எலெக்ஷனோட நான் முன்னாடியே சொன்னதான், இந்த எலெக்ஷனோட டிஃபீட்டு மார்ச்லேயே அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டிட்டர்மைனிங் இந்த எலெக்ஷனை டிட்டர்மைனிங் என்ன ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறதோ அதை இது வரைக்கும் அவங்க அட்ரஸ் பண்ணலை. அதே மாதிரி பெண்களோட தங்கம், மாடு இதை பற்றிலாம் பேசுகிறாங்க. இந்தியாவோட இந்த முக்கியமான மோசமான நிலைமை காரணம் பாஜக. 40% ஆஃப் ஜிடிபி என்ன பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் டெப்ஸு, வீடுகளோட கடன் அதிகமாக இருக்குது. ஆனுவல் பாரோயிங்ஸு 5.3% ரொம்ப அதிகமாக இருக்குது. 5.2% ஆனுவல் சேவிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. குடும்பங்களோட வாங்கும் சக்தியும் அவங்களோட சேமிப்புகளும் இங்கே இல்லவே இல்லை. கொரோனா காலகட்டங்களாக இருக்கட்டும், இல்லை 2008 குளோபல் ரிசெஷனாக இருக்கட்டும், இந்த டைமில் எல்லாத்தையும் இந்த நாட்டை காப்பாற்றினது ஏன்னா நம்ம வீட்டு தாய்மார்களோட சேமிப்பு தான். இன்றைக்கி சேமிப்பே இல்லாமல் போயிடுச்சு. இந்த அரசு அவ்வளோ தூரம் போயிடுச்சு. G20 பற்றி பேசினாங்க. இந்த G20 ஒரு ரொட்டேஷனில் அதை அவங்களும் அக்செப்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இந்த G20ல் இந்தியாவோட பொசிஷன் ஹங்கர் இண்டெக்ஸில் என்னது?
எனக்கு அது சொல்லுங்கள். G20 இந்தியாவோட பொசிஷன் ஹங்கர் இண்டெக்ஸில் என்னது, G20 இந்தியாவோட பர் கேபிட்டா பொசிஷன் என்னது, விமன் டெவலப்மெண்ட் பொசிஷன் என்னது, எம்ப்ளாய்மெண்ட்டில் எவ்வளோ இருக்கும், என்ன நீங்கள் சர்வீஸ் செக்டார் என்ன மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, மேனுஃபேக்சர் செக்டார் எப்படி ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எதுவுமே பண்ணல. இது எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு இல்லாத ஐடென்டி கிரைசிஸை ப்ளோ அப் பண்ணி ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறது. சரி, இப்போ விஜய் கிருஷ்ணாட்ட ஒரு கேள்வி. இப்போ அந்த G20 மாநாடு இன்ஃப்ளேஸ் எல்லாமே முடிஞ்சிருது. இப்போ நாம் வந்து எண்ணக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். இன்னும் சில மணி நேரங்களில் எக்ஸிட் போல் வரப்போகின்றது. அடுத்த சில நாட்களில், ஒரு நாட்களில் 2 நாட்களில் வரப்போகுது. உண்மையிலேயே எதிர்க்கட்சிகள் அவசரமாக கூடுகிறார்கள், என்ன காரணம்? இல்லை அதான் சொல்லிட்டாங்களா, அது ஸ்ட்ராட்டஜிஸ், கவுண்டிங் டே ஸ்ட்ராட்டஜிஸ், போஸ்ட் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், காமன் என்ன ஸ்ட்ராட்டஜி, எதுக்காக வாக்குப்பதிவு முடிஞ்ச போற என்ன இல்ல அது அவங்க மேல பேசுறாங்க. அது நான் சொல்லுவேன். இல்ல நீங்க அலர்ட்டா இருக்கணும். this is a time to be alert and what to be done while அதுக்காக இல்ல 4ஆம் தேதி எப்படி இருக்கணும்ங்கறத கூட ரொம்ப முக்கியமான விஷயம். பிரபாகர் கூட ஒரு இதுல சொல்லிருக்காரு, ரத்தாரோட வாய்ப்பு இருக்குன்றாரு. அவங்க தோத்தாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா இது குளோபலா நிறைய இடங்கள்ல ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபாசிஸ்ட் இதுல பவர் டிரான்சிஷன் வந்து ட்ரம்பா இருக்கட்டும் இல்ல பிரேசில் போல்சோனாரோவா இருக்கட்டும், இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க. ஆனா சார் இருங்க சார், நான் நீங்க பேசும்போது நான் இது பண்ணலங்க சார், வெயிட் பண்ணுங்க சார், இருங்க சார். என்ன சொல்றது, பவர் டிரான்சிஷன் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி திங். அது ரத்த ஆறு ஓட வாய்ப்பு இருக்கிறது. சோஷியல் செங்கல் கொடுத்தா அதான் பவர் டிரான்ஸ்மிஷன்.